திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோல இன்னைக்கு மேட்சுக்கு உண்டான ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று மேட்ச் உண்டான ப்ரீவியூவை பார்த்துருவோம். அதாவது எப்படின்னா, நேற்று நம்ம இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அதில் நம்ம கணிச்ச மாதிரியே செகண்ட் பேட்டிங் எடுக்கக்கூடிய டீம் தான் ஜெயிக்கும், இந்தியா தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ப்ரெடிக்ஷன்ஸும் போனுச்சு. பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்லையுமே பாகிஸ்தான் பிளேயர்ஸில் கூட கொஞ்சம் பிளேயர்ஸ் நம்ம கரெக்டாக சொல்ல, பட் ஆனால் இந்தியன் பிளேயர்ஸில் நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக நிறைய பிளேயர்ஸ் விளையாண்டாங்க. ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் வின் சுச்சுவேஷன் தான். ஸோ நம்ம கொடுத்த ப்ரெடிக்ஷன் 80% கரெக்டாக ஒர்க் ஆயிருக்குங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரி, இன்னைக்கு உண்டான மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மேட்ச்ல யாருக்கும் நடக்குது அப்படின்னா, பங்களாதேஷ் வர்சஸ் நியூசிலாந்து தான் இந்த மேட்ச் நடக்குது. இது இன்னைக்கு 2:30 மணிக்கு நடக்குது, ராவல்பிண்டியில் நடக்குது. ஸோ நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிடுங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கியூஆர் கோடை உங்கள் கூகுள் லென்ஸை வச்சு ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களை ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம டெலிகிராம் சேனல் கூப்பிட்டு போயிடும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் நம்ம அதில் போடுவோம். லைக் இன்னைக்கு நடந்த மேட்ச் இருக்கு இல்லையா, அதாவது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். ஸோ அதில் இமாம் உல் ஹக் அப்படின்னு சொல்லிட்டு புது பிளேயர் உள்ள வந்தார். ஸோ அவரை பற்றின ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம போட்டிருந்தோம். நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை போட்டிருந்தப்போ நம்மளுக்கு ஜோதிட ரீதியாக அது பாசிட்டிவாக இருக்கும் அன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுச்சு. பட் ஆனால் அவர் ஃபார்மில் இல்லை, அதனால அவர் அவுட் ஆகிட்டார். பட் அவரோட ஜோதிட ரீதியான நேரங்கள் நல்லா இருந்தது. ஸோ அதுதான் நம்ம கடைசி மினிட் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும். ஓகேவா? இந்த வீடியோலையும் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் என்ன பார்ப்போம் அப்படின்னா, பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸும் வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸும் பார்ப்போம். ஸோ மறக்காம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. ஸோ ஓகேவா? இது போக பிக் மேட்ச், பிக் வின், யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் உள்ள இருந்து பார்ப்போம். மினிமமா நீங்க நம்ம கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸை வச்சு நீங்க விளையாடுறீங்க அப்படின்னா மினிமமா கேரண்டி நீங்க போட்ட அமௌண்ட்ல இருந்து ஒரு 20-30% மினிமமா நீங்க எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் கண்டிப்பா தரலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்ததா பார்ப்போம். பங்களாதேஷ் ஸ்குவாட்ல யார் யார் இருக்காங்க. இது நம்மளுடைய வீடியோவோட ஒரு டெம்ப்ளேட், அதனால நம்ம இதை போடுறோம். ஓகேவா? நஜ்முல் ஹுசைன் சாண்டோ, தன்ஜித் ஹசான், தௌஹித் ஹிர்தாய் போன மேட்ச்லாம் நல்லா விளாண்டுருந்தாரு. அப்புறம் மெஹதி ஹசன் மிராஸ், முஸ்தபிசுர் ரஹ்மான், முஸ்ஃபிகுர் ரஹீம், அப்புறம் ஜக்கர் அலி, சௌமியா சர்க்கார், தஸ்கின் அகமது, ரிஷாத் ஹுசைன், அப்புறம் தன்சிம் ஹசான், அப்புறம் பர்வேஸ் ஹுசைன் இமான், நசூம் அகமது, நஹீத் ரானா, மஹமுதுல்லா. ஸோ இவங்கெல்லாம் பங்களாதேஷ் ஸ்குவாட்ல இருக்காங்க. நியூசிலாந்து ஸ்குவாட்ல கேன் வில்லியம்சன், சாப்மேன், அப்புறம் ரச்சின் ரவீந்திரா, வில்லியம், மிச்சல் சாட்னர், பிரேஸ்வெல், பிலிப்ஸ், அப்புறம் மிச்சல், நாதன் ஸ்மித், தேவன் கான்வாய், டாம் லேதன், ஜாக்கம் டஃபி, லாக்கி ஃபார்கிசன், அப்புறம் மேட் ஹென்றி, வில் ஓருக்கி, இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பங்களாதேஷ் பிளேயர்ஸோடைய ப்ரெடிக்ஷன்ஸை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 6:30 மணி வரைக்கும், ஓகேவா, 6:30 மணி வரைக்கும் பங்களாதேஷ் பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இப்படிதான் இருக்கும். அதாவது நஜ்முல் சாண்டோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மோஸ்ட்டாக இந்த ஸ்க்ரீனில் தெரியுற எல்லா பிளேயர்ஸும் நம்பலாம், நல்லா விளையாடுவாங்க. மெஹதி ஹசன் மிராஸ் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சௌமியா சர்க்கார் ஒரு 50-50. பட் ஆனால் நம்ம நேற்று மேட்ச்ல விராட் கோலிக்கு 50-50 தான் கொடுத்துருப்போம். பட் நீங்க அதுலயுமே நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், ஒரு 100 அடிக்கிறதுக்கு 110-120 பால் யூஸ் பண்ணியிருப்பாரு. கம்மி பால்ல அந்த 100 அடிச்சிருந்தாங்கன்னா 20-20 ஃபார்மேட்ல அப்படி அடிப்பாங்க. பட் ஆனால் 50-50 கொஞ்சம் பொறுமையாக தான் அடிப்பாங்க. பட் இருந்தாலும் 50-50 அப்படிங்கிறப்போ அவங்களையுமே நம்ம எடுத்துக்கலாம். மற்ற உங்களுக்கு இன்னொன்று என்னன்னா, நம்ம நம்ம ஒரு 15 பிளேயர்ஸ் கொடுப்போம் அப்படின்னா அதுல நீங்க கண்டிப்பா 11 பிளேயர்ஸா எடுக்க போறீங்க. ஸோ உங்களோட கிரிக்கெட் நாலேஜ் யூஸ் பண்ணலாம், என்னோட அஸ்ட்ராலஜி நாலேஜ் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த பிளேயர்ஸை கழிச்சு விடலாம், எந்த பிளேயர்ஸை நம்ம ட்ரீம் லெவலில் எடுக்காம இருக்கலாங்கிற மாதிரி கூட ப்ரெடிக்ஷன்ஸ் உங்களுக்கு இது தேவைப்படலாம். அதனால நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் மூலிமா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்க தான் போகுது. சௌமியா சர்க்கார் 50-50, அப்புறம் ஜக்கர் அலி நல்ல பிக், நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர் அவர். ஸோ முஸ்தபிசுர் ரஹீம் முஸ்ஃபிகுர் ரஹீம் அவர் 50-50 அவருமே இது பண்ணலாம். முஸ்தபிசுர் ரஹ்மான், ஸோ அவருமே நல்லா எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். தஸ்கின் அகமத் நல்ல பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. ரிஷாத் ஹுசைன் அவருமே நல்ல பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தன்சிம் ஹசான் சஹிப் அவரும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள். அப்புறம் நஹீத் ரானா வில் பர்ஃபார்ம் குட் அண்ட் கான்ட்ரிபியூட் டு டீம் க்ரோத், ஃபேர் பிளே. அப்புறம் நசீம் அகமது. ஸோ இவங்கெல்லாம் சப்போஸ் பிளேயிங் லெவனில் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா
6:30 மணிக்கு அப்புறம் 6:30 மணிக்கு அப்புறம் வந்து நஜ்முல். ஸோ 6:30 மணிக்கு அப்புறமும் 5:30 மணிக்கு 6:30 மணிக்கு அப்புறமும் 6:30 மணிக்கு முன்னாடியோ நஜ்முல் ஹுசைன் சாந்த் வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் வந்து தன்ஜீத் ஹசாத், ஸோ அவருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தௌஹித் ஹுதை, ஸோ அவரும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக சௌமியா சர்க்கார் நல்லா விளையாடுவார். முஸ்தபிசுர் ரஹ்மான், தஸ்கின் அகமது, ரிஷாத் ஹுசைன், பர்வேஸ் ஹுசைன் இமான், அப்புறம் மஹமுதுல்லா, அப்புறம் நசீம் அகமது, இவங்கெல்லாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? அடுத்ததா பங்களாதேஷ் பர்ஃபார்மன்ஸ்ல வந்து ஃப்ளாப் பிளேயர்ஸ் யாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு உண்டான பிரத்யேகமான ஸ்லைடு தான் இது. அதாவது என்னன்னா 6:30 மணிக்கு முன்னாடி 6:30 மணி வரைக்கும் முன்னாடி பிளே பண்றதுல தன்ஜீத் நல்லா விளையாட மாட்டாரு. தௌஹித் ஹுதை அவ்வளோ மாஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டாரு. பர்வேஸ் ஹுசைன் இமான் அவ்வளோ மாஸா பண்ண மாட்டாரு. அப்புறம் மஹமுதுல்லா. ஸோ 6:30 மணிக்கு அப்புறம் மெஹதி ஹசன் மிராஸ் வந்து அவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாட்டார். ஜக்கர் அலியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. தன்ஜிம் ஹசாத், ஸோ அவருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நஹீத் ராணா அவருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டார். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ளாப் பிளேயர்ஸ் கேட்டிங்களே அப்படிங்கிறனால உங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன். அதுதான் நியூசிலாந்து பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் 6:30 மணி வரைக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கனால மார்க் சாம்ப்மேன் நல்லா விளையாடுவார், வில் யங் நல்லா விளையாடுவார், அப்புறம் வந்து டேரல் மிச்சல், கிளென் பிலிப்ஸ், மிச்சல் ஷாட்னர், டாம் லாத்தம், அப்புறம் ஜேக்கப் டஃபி, அப்புறம் மார்க் ஹென்ரி, அப்புறம் வில் ஓரூர்கி. ஸோ இவங்கெல்லாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் இதுலேயே வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 ஒரு 8 9 பிளேயர்ஸ் நல்லா இதுலேயே வந்துட்டாங்க. ஸோ பார்ப்போம். அடுத்ததா 6:30 மணிக்கு அப்புறம் கேன் வில்லியம்சன் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கேன் வில்லியம்சன் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் வராருன்னா அவரை நம்பி எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். மார்க் சாம்பன் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரச்சின் ரவீந்திரா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள். கிளென் பிலிப்ஸ், மைக்கேல் பிரேஸ்வெல், நாதன் ஸ்மித், டெவன் கான்வே, ஜேக்கப் டஃபி, லாக்கி ஃபெர்குசன், இவங்கெல்லாம் வந்து 6:30 மணிக்கு அப்புறம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து நியூசிலாண்டுடைய ஃப்ளாப் பிளேயர்ஸ் பார்ப்போம். ஸோ கேன் வில்லியம்சன் 6:30 மணிக்கு முன்னாடி நல்லா விளையாட மாட்டாரு. ரச்சின் ரவீந்திரன் நல்லா விளையாட மாட்டாரு. பிரேஸ்வெல் நல்லா விளையாட மாட்டாரு. இது எல்லாமே 6:30 மணிக்கு முன்னாடி. அப்புறம் நேதன் ஸ்மித் அவ்வளோ மாசா பர்ஃபார்ம் பண்ண மாட்டார். லாகி ஃபெர்குசன், அப்புறம் டெவன் கான்வே அவ்வளோ மாசா பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அடுத்ததா வில் யங், இவங்கெல்லாம் வந்து 6:30 மணிக்கு அப்புறம் வில் யங், டேரல் மிச்சல் ஷாட்னர், டாம் லாத்தம், மார்க் ஹென்ரி, வில் ஓரூர்கி, இவங்கெல்லாம் வந்துட்டு அவ்வளோ மாசா பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஃப்ளாப் பிளேயர்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம வந்து வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன் பார்த்தாச்சு. வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம இப்போ பார்ப்போம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நியூசிலாண்டுக்கு பிளேயர்ஸ் வைஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும், நியூசிலாந்து பிளேயர்ஸுக்கு வலு அதிகமாக இருக்கு. ஸோ நியூசிலாந்து பிளேயர்ஸ் இஸ் ஸ்ட்ராங் ஆஸ் பர் அஸ்ட்ராலஜி. ஸோ அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கக்கூடிய டீமுக்கு வின்னிங் சான்சஸ் அதிகமாக இருக்கு. நம்ம வந்து பிச் ரிப்போர்ட்லாம் பார்க்கவே கிடையாது. ஓகேவா? பிச் ரிப்போர்ட் எப்போ தெரியும்னா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடி தான் நம்மளுக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி தான் நம்ம சொல்றோம். ஸோ இது பிச் ரிப்போர்ட் பார்த்து சொல்ல கிடையாது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கக்கூடிய டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து ஜோதிட ரீதியாக இருக்கு. ஸோ நம்ம ஒரு 3-4 மெத்தட்ல யூஸ் பண்றதுல வந்து நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். டாஸ் போட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம டெலிகிராம் சேனல்ல சொல்லுவோம். மறக்காம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. வேற என்ன சொல்லணும்? அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு பிடிச்ச 3 பிளேயர்ஸ் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் அவங்க நல்லா விளையாண்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிவ் அவே இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம லைவ் வர வேண்டியது பல வேலைகள் இருந்தனால நம்ம லைவ் வரதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படலை. பட் ஆனால் காரணம் ஏற்பட்டது, சூழ்நிலை ஏற்படலை. எனக்கு வேற சில ஒர்க்ஸ் இருந்ததுனால நம்ம அதை பார்க்க போயிட்டோம். ஸோ முடிஞ்சா இந்த வீக் டேஸ்லயே நான் வர பார்க்குறேன். அப்படின்னா நெக்ஸ்ட் சண்டே வந்து அந்த கிவ் அவேவையும் சரி, உங்களுக்கு உண்டான டவுட்ஸையும் சரி நம்ம கிளாரிஃபை பண்ணோம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.